श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् नालावदे अध्यायத்தில் முதல் ஸ்லோகம் அப்புறம் இரண்டாவது ஸ்லோகமும் படிப்போம். य एको वर्णो बहुधा शक्ति योगात् वर्णाननेकान् निहितार्थो दधाति। विचैति चान्त्यै विश्वमादौ च देवः विचैति शान्ते विश्वमादौ स नो बुद्ध्या शुभया संयुनक्तो। तदेवाग्निस्तदादित्यः तदेवाग्निस्तदादि तद्वायुस्तदु चन्द्रमाः तद्वायुश्चन्द्रमाः तदेव शुक्रं तद्ब्रह्मा तदापस्तत् प्रजापतिः तदापस्तत्प्रजापतिः। ऋषि श्वेताश्वतर இந்த அத்தியாயத்தில் கடந்த அத்தியாயத்திலையும் சேர்ந்து சொல்கிற விஷயம் ஸ்ரீமத் பகவத்கீதா 11வது அத்தியாயத்தில் 10வது அத்தியாயத்தில் கூட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே சொன்ன கருத்துக்கள் எடுத்து வச்சுதா அங்கே விஸ்வரூப தர்ஷன யோகம்னு பேசப்பட்டிருக்கு. இது எல்லாத்துடைய சாராம்சம் வரப்போகிற சில ஸ்லோகங்களுடைய சாராம்சம் எப்படி இருக்கும்னா, சாராம்சம் சொல்லிட்டா முடிஞ்சது தானே, அப்போ கிளாஸானே கிளம்பக்கூடாது. அடிப்படையாக சொல்லப்படுற விஷயம் అనేది முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது இங்கே சொல்கிற மந்திரங்கள் படி எப்படின்னு கிரகிச்சுக்கிறோம். இருக்கிறது ஒன்றும், ஆனால் காணப்படுறது அநேகமாக இருக்கு. நம்ம மனசுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை என்னன்னா, அந்த ஒன்றுன்னு மட்டும் கிரகிக்காமல் இந்த அநேகமாக இருக்கிறதே பார்த்துட்டு அதே கிரகிக்கிறது. அந்த காரணமான ஒன்றுன்னு கிரகிக்காமல் அநேகமான இந்த அடுத்த பலதினை கவனிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேரும் சம்சாரம். அதுக்கு பேர் தான் அஜ்ஞானம், அதுக்கு பேர் தான் துக்கம், அதுக்கு பேர் தான் எல்லாமே. எல்லாமே என்ன, ஆல் ப்ராப்ளம்ஸ் அதில் தான் இருக்கு. இப்போது இங்கே இருக்கிற நம்ம எல்லோரும் ஒருத்தனை கேட்டால் ஒருத்தர் 10 ப்ராப்ளம்ஸ் மேலே பரவாயில்ல, கொஞ்சம் பின்னாடி போனாலும் கூட பின்னாடி போய் மூவ் பண்ணால் சரியாக இருக்கும். அதனால் அப்போது நம்ம இந்த சாஸ்திரம் படித்து குரு உபதேசம் கேட்டு என்னதான் தெரிஞ்சுக்கணும், என்ன மாற்றம் வரணும்,
என்ன செய்யணும்? நம்ம அநேகம் பார்த்துட்டு இருந்தால் கூட இந்த அநேகம் అనేది சத்தியம் இல்லை. ஆனால் சத்தியம் போல் தோணுறது, காணப்படுறது, அனுபவப்படுறது இதெல்லாம் இருக்கு. ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறோம்னா, நேற்றுக்கு சொல்லியிருக்கேன், யாராவது கேட்டிருந்த அது கண்டினியூஷன் ரிவிஷன் ஆகும். இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது, நாவலிட்டி இருக்குது, பியூட்டி இருக்குது, யூட்டிலிட்டி கூட இருக்குது. இன்னொன்று சேர்த்துக்கிறோம். ஆனால் ஒன்று இல்லை, ஸ்டெபிலிட்டி கிடையாது. இந்த வெரைட்டி, நாவலிட்டி, பியூட்டி, யூட்டிலிட்டி இது எல்லாத்துக்கும் நேற்றுக்கு பகவான் 11வது அத்தியாயத்தில் அதே தான் இங்கே இப்போ சொல்லப்பட்டது. இந்த முதல் மந்திரத்தில் அதுக்கு தான் நான் அதை சொல்லி இது சொல்கிறேன். இது படித்தோம் ஆல்ரெடி. அர்ஜுனன் 4 ஸ்லோகங்களுக்குள்ள கேள்வி கேட்டான். இன்னும் எனக்கு நல்லா உன்னுடைய பெருமை காட்டுங்க, நல்லா காட்டுங்க. ஐ வாண்ட் டு சீ யுவர் க்ளோரி. அப்படியே நீ கேட்கும்போது பகவான் சொல்ல தொடங்கும் போது என்ன சொன்னாருன்னா, இப்போ நான் யூஸ் பண்ண இந்த இங்கிலீஷ் பதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவர் சம்ஸ்கிருதத்தில் யூஸ் பண்ணார். பஷ்யமே பார்த்தரூபாணி சதசோத சஹஸ்ரஷः. ஹே பார்த்தா, லுக், ஐ எம் கோயிங் டு ஷோ யூ. நீ சினிமாஸ்கோப்னு கூப்பிடுறியோ, 3Dன்னு கூப்பிடுறியோ, ஏதாவது கூப்பிட்டுக்கோ. பட் இந்த பிக்சர், இந்த க்ளோரி வேறு யாரும் காட்ட முடியாது. வேறு யாருக்கு அந்த சக்தி, சாகசம், சாமர்த்தியம் இல்லை. இந்த க்ளோரி அநேகமான ரூபங்கள். ரூபாணி எத்தனை அநேகமன்னா, சதசா சஹஸ்ரஷா, 100 1000. அது என்ன 100 1000 1000? 1000 × 100, 100 × 1000, திரும்பி 1000 × 100, 100 × 1000, இப்படி பண்ணிக்கிட்டே இருந்துட்டேரோ. ஆனால் உனக்கு கணக்கு முடியாது. அதுக்கப்புறம் தான் நானானி திவ்யா நானா திவ்யான் நானா விதானி திவ்யானி, நானா விதானி, நானா திவ்யானி, நானா வர்ணானி. All this together is the variety, novelty and beauty. அதே விஷயந்தான் இப்போ இங்கே இந்த மந்திரத்தில், முதல் மந்திரம் பார்த்து முடித்தோம் கடந்த சத்சங்கத்தில். வர்ணமே இல்லாத, எந்த கலர் இல்லைன்னா ஃபார்ம் கூட இல்லைன்னு, ஃபார்ம் இல்லைன்னா நேம் கூட இல்லை, நாமரூப வர்ணம் இல்லாத பிரம்மம் ஏகம். ஆனால் பகுதா நானானி. அப்படிலாம் காட்ட முடியுதுன்னா, சக்தி யோகாத், மாயாசக்தி அவருக்கு இருக்கிற யோக சம்பதா. அதனால தான் யோகேஸ்வர கிருஷ்ணன். அநேக வர்ணான் காட்டி பல நாமங்கள், ரூபங்கள் எல்லாம் ப்ரொஜெக்ட் செஞ்சு காணப்படுறது, அனுபவப்படுறது இந்திரியங்களுக்கு, புலங்களுக்கு. அப்போது இந்த நாமங்கள், ரூபங்கள் பலது காணப்படுறது முன்னாடியும் காணப்பட்டதுக்கப்புறமும், அது எல்லாமே காணாமல் போனதுக்கப்புறம் கூட எந்த தேவன், எந்த சத்தியம், எந்த ஏகம் இருந்து கொண்டு இருக்கிறதோ அந்த சத்தியம், அந்த சக்தி, அந்த தெய்வம், அந்த பரமாத்மா நம்ம எல்லாரும் புத்திக்குள்ளே பிரகாசிச்சிட்ருக்கிறார். அவர் கொஞ்சம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி அவருடைய பெருமை, இந்த சத்தியத்தின் நமக்கு உணர்றது போல் செஞ்சு நம்ம புத்திக்குள்ள புத்திய சுபயா, சுப நல்ல விதமான எண்ணங்கள், ஆலோசனைகள்,
நல்ல விதமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய சக்தி இதெல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. சத் விசாரம் கொடுக்கட்டும். சத் விசாரத்தினால சதாச்சாரம் செய்வோம். அப்போது ஒரு சத் விசாரமும் சத் ஆச்சாரம் இருந்த ஒரு மனிதன் சத் விவகாரம் பண்ணுவான். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற வார்த்தைன்னு பிடிச்சிக்கவே கூடாது. இல்லை, நானும் சம்ஸ்கிருதம் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் இது கிராஸ் பண்ணணும். 3 இது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னது ரிஜிஸ்டர் ஆகிருக்காது சில பேருக்கு. சத்பாவம், சதாச்சாரம், சத் விவகாரம், இது 3த்துக்குள்ளே தான் ஒரு நல்ல விதமான வாழ்க்கை வாழற மனுஷன். ஆத்தியாத்மிகம், ஆன்மீகம் ஆனால் இந்த 3 பதங்களுக்கு கீழே இருக்க. அந்த 3 நீங்கள் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாவே இருக்கு. அதனால தான் அந்த இம்பார்ட்டண்ட் அது மட்டும் அப்படி ரிஜிஸ்டர் ஆகணும். அதனால என்ன பண்ணணும்? அப்படி இருக்கணும்னா இப்படி பிரார்த்தனைன்னா பக்தி. பிரார்த்தனை நிஷ்காம பக்தியோட இந்த சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற இந்த ஈஸ்வரனுக்கு நமக்கு முன்னாடி காணப்படுற இந்த ஜகத்து மொத்தம் பகவான் தவிர இன்னொன்றும் வேறே கிடையாது, பகவானே தான் அనే பாவனை. இது பலப்படுத்திக்கணும், ரொம்ப 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 பலப்படுத்திக்கணும். இது ரொம்ப சுலபம் பண்ணுறது. கண்ணுக்கு காணாத இந்திரியங்களுக்கு எட்டாத பிரம்மனை பற்றி தியானிக்கிறது, சிந்திக்கிறது అనేది பண்ண முடிஞ்சவங்க பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு வரும்போது அதையும் புரிஞ்சுக்குவாங்க. பட் 24/7 என்ன சொன்னான் நேற்றுக்கு இத்தனை 1000 ரூபாய் அத்தனை 1000 ரூபான்னு டிக்கெட்டு வாங்க வேண்டியதில்லை. அங்கே போய் 7 மணி நேரம் 10 மணி நேரம் க்யூவில் நிற்க வேண்டியதில்லை. க்யூவில் நின்றதுக்கப்புறம் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் முன்னாடி போனதுக்கப்புறம் ஜரகண்டி அனி சொல்கிறது தேவையில்லை. நகருங்க எல்லாருக்கும் தெரியும். இது எதுவுமே தேவையில்லை. அப்புறம் 24 மணி நேரம் 24/7 ஃப்ரீ தர்ஷனம். எங்கிருந்தானோ, நீ எப்படிப்பட்டவனாக இருந்தானோ, ப்ரொவைடட் நீ பார்க்கணும். இதுதான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அங்கே சொல்கிறது. அப்படி பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் திவ்ய சக்ஷு. அந்த திவ்ய சக்ஷு வார்த்தை இன்னும் வரல, அடுத்த வாரம் வரும். நான் உனக்கு டிவைன் விஷன் தரேன்னாரு. தெரியல அது என்ன ஸ்பெஷல் கிளாஸு என்னமோ தெரியல. சங்கர் நேத்ராலயமா லோட்டஸ் ஐயா என்ன பாருன்னு ஆரம்பித்து சொல்கிறார். பஷ்ய ஏன்னா நான் ஆல்ரெடி 10வது அத்தியாயத்தில் சொன்னேன் இல்லையா. ரொம்ப சந்தோஷம், நீ நிறைய என்னை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். அதனால் நீ கேட்டதுனால நான் சாம்பிள் கொடுத்தா ஒரு 70. பட் நீ பாரு. அர்ஜுனன் திரும்பி கேள்வி கேட்டதுனால பகவானுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் இப்போ தான் நீ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் திரும்பி காட்டுன்றான். அதனால் அவனுக்கு இன்னும் புரியல. அந்த புரியிற போல ஒரு அனுகிரகம் பண்ணி விட்டுடலாமே, ஈஸ்வரன் தானே. அப்போ எங்களுக்கு எப்போ சார் கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணுவார்? நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணணும்னா நீ அர்ஜுனா பிறக்கணும். அது தேவையா? இப்போ பிறந்தது போக. அதனால் கிருஷ்ணன் வரமாட்டார், யுத்தம் வராது, ஒன்றும் வராது. ஆனால் நீ இது சத்சங்கத்துக்கு ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்தும் பகவத்கீதை சேர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அதுதான் திவ்ய சக்ஷு.
உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? போன வாரமே சொன்னோம். நேற்று கீதை கேட்டவங்களுக்கு அவங்களுக்கே திரும்பி தினந்தோறும் இதே தான் சொல்லிகிட்ருக்குறோம். உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. 3D பிக்சர்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களே இல்லையானது உங்களுக்கு தான் தெரியும். இவனை பார்க்க ஆரம்பிக்கல, அதனால தான் கேள்வி கேட்டான். மோகம் போயிடுச்சுன்னா, மோகம் போயிடுச்சுன்னதுக்கப்புறம் கேள்வி கேட்க மாட்டேன். ஏதாவது உலக விஷயம் பற்றி, கடவுள் விஷயமாவது ஏதாவது உனக்கு சந்தேகம் இருக்கே, இவ்வளோ பிசுறன்னா கூட உனக்கு இன்னும் சாஸ்திரம் உள்ளக்கு சரியாக ஏறலை. அதுதான். அப்போ என்ன பண்ணணும்? சரியாக உள்ளக்கு ஏற விடணும். உள்ளே ஏறத்துக்கு குரு வந்து முயற்சி பண்ணுறார். ஏற்றணும் உள்ளக்கு அனுப்பணும், பம்ப் பண்ணுறார். நம்ம தான் அதனால் இப்போது சந்தேகங்கள் நேராக குருன்னு கேட்டு தான் நீங்கள் கேட்டுக்குங்க. இப்போ இவ்வளோ இன்றைக்கி இது சொன்னோம் இந்த கருத்து. எது பத்தாவது சந்தேகம் இருக்குன்னா, ஸ்டில் யூ ஆர் இன் த ரிலேட்டிவ் வேர்ல்ட், யூ ஆர் நாட் என்டர்ட் இன் டு த பெரிஃபரி ஆஃப் தி காட்ஸ் விஷன். This is the measure stick. அப்போ உன் மனசு என்ன சொல்லும்? கேள்விகள் வராமல் எப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னு. சரி வரட்டும், கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு நாளில் வரணும், ஒரு சுப முகூர்த்தம் வரணும். கேள்வியே இல்லை, எனக்கு கேள்வியே இல்லை. அதனால் ஞான சக்ஷு தரேன்றாரு இங்கே. அதுதான் சொல்லி 2வது மந்திரம் கடந்த சத்சங்கத்திலேயே படித்தாமா தெரில, படிக்கலை, இப்போ படித்தோம். இப்போ 2வது மந்திரம் கூட படித்ததுனால அதோட அர்த்தம் சொல்கிறேன். கீதையில் அங்கே கிருஷ்ணர் இப்போ முதல் ஸ்லோகம் அப்படி நாவலிட்டி, வெரைட்டி, பியூட்டி, யூட்டிலிட்டி அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு திரும்பி புஸ்தகம் பார்க்குறீங்க எனக்கு தெரியல. You have to improve your attention, that's it. ஸ்லோகம் படித்து முடிச்சாச்சு, இனிமேல் அங்கே பார்க்கவே கூடாது. If anybody is noting something, okay, that is different, important. உத்தம அதிகாரி, உத்தம சிஷ்யனை வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி திரும்பி போனதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் டைம் ஒதுக்கி கொடுத்து இன்றைக்கோ நாளைக்கோ நேற்றுக்கு அந்த சத்தங்கள் இந்த ஸ்லோகங்கள் முடிச்சு இது சொன்னார். அப்பு ஸ்லோகம் பார்த்துக்குங்கோ, சொன்னது ரிலேட் பண்ணிக்குங்கோ வேணுமன்னா. பட் மொத்தத்தில் அப்படி தான் செய்யணும். அதனால் இங்கே பார்க்கணும். அந்த சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் பின்னாடி போயிட்டேன் திரும்பி உங்களுக்காக. உடனே 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு பகவத்கீதை. இங்கே 2வது ஸ்லோகம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. கிருஷ்ணர் எல்லாமே உபனிஷத்துகளிலிருந்த கடன் வாங்கி அங்கே பெரிய உபன்யாசம் கொடுத்தார். உபனிஷத்து கிருஷ்ணன்கிட்ட வாங்கிறதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் இப்போ வந்தார். அதனால் எக்கச்சக்கமாக கட்டோபனிஷத்து, அந்த உபனிஷத்து இதெல்லாம் அப்படி சேர்த்து நல்லா பேசுவார் கருத்துக்கள். என்ன சொல்கிறாருங்கன்னா, அந்த ஸ்லோகம் உங்களுக்கு படிக்கிற அப்போ அந்த வார்த்தைகள் இங்கே இருக்குது. அதுக்கு தான் பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதஸ்ததா அப்படின்னு அந்த 33 + 49 அந்த தேவதைகளோட சரி நானாவிதானி வர்ணானி திவ்யானி அதெல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் நேற்றுக்கு நல்ல ஒரு விஷயம் ரொம்ப சுலபமாக சொல்லியிருக்கேன், திரும்பியும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதே தான் இன்றைக்கி வரப்போகிறது. இப்போ சொல்ல மாட்டேன், ஏன்னா அடுத்த மந்திரத்தில் கரெக்டாக அந்த டாபிக் இருக்குது. எனக்கு ரொம்ப சௌரியம். நேற்று பேசினது எல்லாம் இங்கே திரும்பி அதே ஒரு அப்படியே ரிவிஷன்.
ஆச்சரியம் என்ன தெரியுமா, அதுக்கு தகுந்த போல் இப்போ இந்த சீசனும் நல்லா இருக்கு. அது என்ன சார் சீசனுக்கு, அதுக்கு நாங்கள் தான் வெயிலில் கஷ்டப்பட்டு நடந்து வந்து இங்கே இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் ஆனந்திச்சுடுவீங்க. இங்கே சொல்கிற விஷயத்துக்கு இப்போ இருக்கிற இந்த பர்டிகுலர் சீசன் ருத்து. சரி, என்ன சொன்னார் இப்போது, ஆதித்யர்களுக்குள்ள பாரு, ஆதித்யான் அவுட் ஆஃப், அங்கே ஆல்ரெடி ஆதித்யர்களுக்குள்ளே நான் விஷ்ணுன்னு சொல்லிட்டார் 10வது அத்தியாயத்தில். இங்கே ஆதித்யருக்குள்ளே பாரு, வசுவர்களுக்குள்ள என்னே பாரு, ருத்ரர்கள் 12 ஆதித்யர்கள், 8 வசுகள், 11 ருத்ரர்கள். 2 பேர் அண்ணன் தம்பிகள், அஸ்வினி குமாரர்கள், ஸ்வர்கலோகத்துடைய டாக்டர்ஸு. வேணுமென்னு அப்பாயின்ட்மெண்ட் வாங்கலாம். இங்கே யாரும் சரியாக பார்க்க மாட்டுறாங்க சார் என்ன. அந்த 2 டாக்டர்ஸுடைய சீஃப் டாக்டர் வந்து நம்ம தன்வந்தரி சுவாமிகள். ஸோ அஸ்வினோகுமார். இப்போ இந்த கணக்கு பார்த்தா 33 வரும். அந்த 33 நம்பர் வச்சு தான் 33 கோடி தேவதர்கள் அப்படின்னு சொல்லி பேசப்படுறது. அதெல்லாம் சொன்னாரா. இப்போ 2வது மந்திரம் இங்கே ஸ்வேதாஸ்வரத்தில் கூட அதே தான் பார்த்தோம். அக்னியில் இருக்கிற அந்த அக்னியில் இருக்கிறதையும் அந்த பிரம்மம்தான். அந்த பிரம்மம்னா சத்தியம்தான். ததேவ ததேவ ததேவன்னு ஒரு வாட்டி தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு எல்லா பதத்துக்கு அப்புறம். அதே தான் ததேவன், அதே தான் அக்னிக்குள்ளேயும் இருக்கிறது, அதே தான் ஆதித்யனுக்குள்ளேயும் இருக்கிறது, அதே தான் வாயுக்குள்ளேயும் இருக்கின்றனது, அதே தான் சந்திரனுக்குள்ளே இருக்கின்றனது, அதே தான் ஜலத்துக்குள்ளே இருக்கின்றனது, அதே தான் பிரஜாபதி ரூபத்தில் இருக்கின்றனது, அதே தான் சுக்கிர ரூபத்திலும் இருக்கின்றனது. சுக்கிரமன்னு அர்த்தம் சொல்லணும் நான், மிச்சம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிரஜாபதி அப்படின்னு சொன்னால் பிரம்ம பிரஜாபதி, பிரம்மைய பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி, கர்தம பிரஜாபதி, இப்படியெல்லாம் பிரஜாபதிகள் இருக்காங்க இல்லையா, பாகவதத்தில் பார்த்தோம். யார் மூலமாக பிரஜைகளை நிறைய அப்புறம் வந்தாங்களோ அந்த ருஷிகள் எல்லோரும் பிரஜாபதிகள். அதனால தான் நம்ம எல்லோரும் ருஷி சந்ததி தான், நமக்கு ருஷி கோத்திரம் இருக்கின்றன. அப்போ தான் நம்ம நிஜமான நம்முடைய அப்பா யாருன்னு சொன்னால் அந்த கோத்திரம் ருஷி தான் முக்கியம். ஏன்னா அவர்னாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு நினச்சா கொஞ்சம் ஞானமாவது வரும். நம்ம தாத்தா கொல்லு தாத்தான் இவங்களே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்னதான் வரும். அவன் ஞானியாக இருந்தால் நினச்சிக்கோ, உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருந்தாவோ ஏதாவது பண்ணியிருந்தா. சுக்கிரம் என்ன அர்த்தம் இங்கன்னா, ஆதித்யா சந்திரமா சூர்யா இதெல்லாம் சொன்னதுனால சில காமெண்டேட்டர்ஸ் வந்து நட்சத்திரங்கள் అని சொல்கிறான். ஏன்னா சுக்கிரம் అనేది வெள்ளை கலர், சத்வகுணம், இப்படியெல்லாம் பல அர்த்தம் இருக்குது. ப்ளஸ் பீஜம், த மெயின் சீட் இஸ் கால்டு பீஜம். சுக்கிரம் ஒருவேளை வெள்ளை கலர்னு சொல்லணும்னா சுக்லம் అని சொல்லலாம், சொல்லுவான் அடுத்த இன்னொரு மந்திரத்தில். அதனால் நம்ம இங்கே அப்படியே நினச்சிக்கலாம். ஸ்டார்ஸ் எல்லாம் வெள்ளையாக நல்ல பிரைட்னஸ் கொடுக்கறதுனால அப்படி. பட் பெட்டர் என்ன, பிரஜாபதி சொன்னதுனால, பிரஜாபதியில் வந்து பிரஜைகள் வந்ததுனால சுக்கிரம்னு சொன்னால் பீஜம் எடுத்துக்கணும். த மேல் seed that semen is in the white color, shuklam. அதனால் சுக்கிரம். பக்கத்தில் பிரம்மானி கூட வந்ததுனால மொத்தம் 8 சொன்னார். இப்போது பிரம்மனு வந்ததுனால அவர் பிரஜாபதிகளுக்கு எல்லாருக்கும் அப்பா. அப்போ பிரம்மதேவன், பிரம்மதேவன் ஹிரண்ய கர்ப்பன். அப்போது ததேவ ததேவ, அதே தான் இதில் இருக்குது, அதே தான் இதில் இருக்குது, அதே தான் இருக்குது. அதுதானே நான் கருத்து என்ன ஆரம்பித்தோம் முதல்ல. இப்போது ஒன்றுதான் பலதாக காணப்படுறது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, காணப்பட்டு இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கூட சிலதெல்லாம் காணப்படுறதே, நமக்கு அஷ்டவசுகளை நம்ம பார்க்கல. ஆனால் அஷ்ட ஐஸ்வர்யங்களது அஷ்டவசுகள். பூதேவி தான் வசு,
வசுந்தரா, வசுன்னா சொத்து, ஐஸ்வர்யம். அப்படி எடுத்துக்கிட்டு உனக்கு புரியும். அவங்க எங்கே அங்கே இருக்காங்கன்னு இருக்கட்டும் அங்கே. ஸோ மொத்தத்தில் பார்க்குற விசிபிள் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்துலேயும் சகுண ரூபம், அதே சகுண ரூபமாக இருக்கிற. ஆனால் என்ன பிரம்மம் நிர்குணம், பிரம்மத்துன்னு நீங்கள் நேராக பார்க்க முடியாது. அன்றைக்கி என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோம், கரண்ட்டுன்னு பார்க்கணும். ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு சார். என்ன இப்போ அடிக்கடிக்கு கரண்ட்டு தான் முக்கியம். நேற்று கூட போயிடுச்சு, எங்கள் ஏரியாவில் போயிடுச்சு, அடுத்த ஏரியாவில் எனக்கு தெரியாது. கரெக்டாக சாயங்காலம் 6:30 மணிக்கு எப்படி இருக்கும்? ஏதோ 5-2 நிமிஷம்னா பரவாயில்ல, 3/4 மணி நேரம். என்ன பண்ணுறது, யாரையும் சொல்லுவோம்? ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணானே உட்கார வேண்டியது இல்லையா? அப்பப்போ கரண்ட் போகிறது நல்லது. அப்போ தான் திதிக்ஷை வளரும். என்ன ஆகும், மனசு எப்படி ரியாக்ட் ஆகும்? என்னால் எப்படி இருக்க முடியும், இன்னும் எப்போ வர போகிறதோ அன்னே தோணுறதா, ரியாக்ட் ஆகிறதா, கொஞ்சம் இருக்கும், அப்படி இருக்கும், கொசு கடிக்கும். பட் அப்படியே ரியாக்ட் ஆகாமல் இருக்கிற பழகும். அதனால் மிட் நைட் போகும் அப்பப்போ சம்மரில். எனிப்பு விட்டுடுவேன் நம்ம எல்லாம். அது யூஆர் அண்டர் கோயிங் த்ரூ சம் சஃபரிங் பாடியிலே. அது அப்படி தான் ஏற்றுக்கும். திஸ் பாடி சப்ஜெக்ட் டு சஃபர். அதுக்கு தான் வந்தது இது. அதனால் சுகம் வருது அப்பப்போ. accept both. இப்போ இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸு, இதே தான் பகவத்கீதையில் 70 எக்ஸாம்பிள்ஸ். சிலது மேல லோகத்தில் இருக்கிறதுனால அதெல்லாம் சொன்னார். ஆதி தெய்வீக விஷயங்கள் இங்கே பார்க்க முடியாதது, அதுக்கு பேர் அப்ராக்கிருதம். பிராக்கிருதம்னு இங்கே நமக்கு பிராக்கிருத்தம் விஷயம்ல தான் நம்ம ப்ராக்டிஸ் இருக்கணும். புராணத்தில் சொன்ன அப்ராக்கிருத்தம் விஷயம் நமக்கு எட்டாதுன்னா எனக்கு இப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன சொல்கிறது? அப்போ நடந்திருக்கலாம், அவர் காட்டிருக்கலாம், அவர் என்ன பண்ணார். நான் எப்படி இப்போ இங்கே, ஓகே, அதுதான் பகவான் சொல்லுவார் அந்த 3வது ஸ்லோகத்தில். இஹ அத்ய, இன்னைக்கே இப்போ. பகவான் இன்டென்ஷன் அதுதான். சொல்லி கடைசியில் இதோ உன்னை முன்னாடி இருக்கிற நான் எனக்குள்ளே பாருன்றார். எப்படி உனக்குள்ளே பாரு? நீ மேக்ஸிமம் 6-7 அடி இருப்பேன், உனக்குள்ளே தான் விஸ்வம் மொத்தம் பார்க்கணுமா? நல்லா இருக்க ஜோக்கு. அது புரியணும்னா பகவான் எந்த திருஷ்டியில் எனக்குள்ளன்னு சொல்கிறாருன்னா ஆத்மான எனக்குள்ள. அதுக்கு சங்கரர் அங்கே காமெண்ட் நேற்று ஆகாஷ ஷரீரே, பகவானுடைய சரீரம் ஆகாசமாக இருக்கு. ஆகாசந்தான் பகவானுடைய சரீரம். அதனால தான் சர்வம் ஆகாசத்தில் இருக்கு. உன்னோட சரீரம் என்னோட சரீரம் கிருஷ்ண சரீரம் கூட ஆகாசத்தில் தான் அங்கே காணப்பட்டது. அர்ஜுனா நீயும் ஆகாசத்தில் இருக்க. ஆனால் நான் உணர்ந்த நான் யோகேஸ்வர கிருஷ்ணன், என்னோடய ரூபம் அனந்தம் ஆகாசம் போல். அதனால் ஆகாசத்தில் இருக்கிற சர்வத்தை நீ என்னோடய ரூபமாக பாருன்னாரு. இது நமக்கு ஈஸியாக இருக்குல்ல, நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்கு தான் நேற்று ஞாபகப்படுத்திருக்க. பூபாதௌ யஸ்ய நாபிர்வியத சூரநிலச்சந்திர சூரியௌ ஜனேத்ரே. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிற அந்த அதோடைய அர்த்தந்தான் எல்லாம் நம்ம இங்கே பேசுகிறோம். ஆனால் அது அர்த்தம் சொல்லி கொடுத்தா கூட யாரும் கவனிக்கிறதில்ல, தெரிஞ்சுக்கல. சொல்லி கொடுத்தோம் இல்லை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். அது அப்பவே புரிஞ்சு அன்றைக்கே தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சமயத்துக்கு திரும்பி அதே விஷயம் பேசும்போது நீ பரமானந்தத்தில் ஆஹா விஸ்வரூப தர்சனம், எனக்கு திரும்பி 1 மணி நேரம் அதை நினச்சிக்கிற பாக்கியம் கிடைச்சதுனே சந்தோஷம் ஆனந்தமாக இருப்பேன். சரியா? இல்லைன்னாலும் சந்தோஷம் ஆனந்தமாக இருப்பேன். இங்கே நானும் எப்பவுமே சந்தோஷம் ஆனந்தமாக தான் இருப்பேன். கரண்ட் போனால் கூடன்னு சொன்னேன் இல்லையா? இப்படி இதுதான் இதோடைய. இங்கே மேலே ஸ்லோகத்தில் சொன்னோம் இல்லையா, பஜிக்கிறது, நிஷ்காம பக்தியோட பிரார்த்தனை பண்ணோம். பஜனைன்னா என்ன? 2-3 வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம். நமஸ்கரிக்கிறது. நான் மேலே பஜனைன்னு சொல்லலை, நமஸ்கரிக்கிறது.
இந்த ஜகத்து மொத்தம் ஈஸ்வர ஸ்வரூபம் காணப்படுறது, அனுபவப்படுறது இல்லையா? அதனால் கடவுளை தனியாக பார்க்கணும்னே கஷ்டப்படாது. அப்படி தனியாக தரிசனம் தேவையில்லை. இப்போ தரிசிக்கிறது நீ கடவுள்னு தெரிஞ்சுக்கலன்னா உனக்கு கடவுளோட தரிசனம் ஏற்பட்டால் கூட அது ஒன்றும் அளவச்சு தான் போகும். சொன்ன கருத்து தான். அர்ச்சமாவே திரும்பி அறிக்கிறது. நான் அந்த கிளாஸில் சொன்னானே, போன கிளாஸில் உங்களுக்கே சொன்னேன். ஏன்னா எல்லாம் பகவத்கீதை விஸ்வரூபம், இங்கே விஸ்வரூபம். அஃப்கோர்ஸ் பிருகதாரண்ய விபுதா கொஞ்சம் அது முடிச்சுட்டு சுத்த ஞானத்துக்கு வந்து இப்போது அங்கேயும் இதே டிஸ்கிரிப்ஷன் சொல்லி தான் அப்புறம் முடிவு ஆகும். முடிவுன்னா அந்த அத்தியாயம். சரி, என்ன நமஸ்கரிக்கிறதுன்ற என்ன? வினயத்தினை காட்டுறது, அடக்கத்தினை காட்டுறது, வினயம், பணிவு. ஆனந்தப்படுறதுக்கு பேர் நமஸ்காரம். நான் நமஸ்காரம் பண்ணுறேன், ஆனால் அழற பகவான் கேட்டேன். ஒத்துக்காது அவருக்கு, இது அசல் ஒத்துக்காது, எலர்ஜி அவருக்கு. பாராட்டுறதுக்கு பேர் நமஸ்காரம், தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு பேர் நமஸ்காரம். இவ்வளோ இந்த விதமாக பலதாக புரிஞ்சுக்கணும். நமஸ்கரிக்கிறதுன்னா அர்த்தம். சரி, இது 2வது ஸ்லோகத்துடைய அர்த்தம். இன்னும் 2-3 விஷயங்கள் சொல்லுறேன். யாரெல்லாம் நம்ம வாழறதுக்கு எனக்கு யாரெல்லாம் எந்தெந்த விதமாக எதெல்லாம் எனக்கு உதவி பண்ணுறதோ அது எல்லாத்துக்கும் நமஸ்கரிக்கணும். நான் லிஸ்ட்டு சொல்ல மாட்டேன், இன்னும் கருத்து சொல்லிட்டேன். யாரெல்லாம் நான் சர்வைவல், நான் வாழறதுக்கு அது எல்லாத்துக்கும் நமஸ்காரம். அதுதான் விஸ்வரூப பாவனா பக்தி. டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஹெல்ப் பண்ணுறது. சரியானு சொல்லி எங்கோ இருக்காங்க, அவங்க எதுவுமே ஹெல்ப் பண்ணல எனக்குன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டணும்னு சொல்ல அர்த்தம் இல்லை. முதல்ல இது பண்ணிட்டு இருந்தாவே அப்புறம் யாரும் திட்ட மாட்டேன். கிட்ட இருக்கிறவங்களுக்கு நீ இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு கூட நீ முதல் நன்றி சொல்லி நமஸ்கரித்து இந்த பாவம் இல்லைன்னா, ஹஸ்பண்ட் எவ்வளோ திட்டுனா கூட பார்ப்போம் உள்ளக்குள்ளே நமஸ்காரம் பண்ணுங்க. பாரியை எவ்வளோ ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, அப்படி இருந்தால் கூட பாரிக்கும் மனசில் நமஸ்காரம் பண்ணுங்க. உதவி பண்ணுறான், நீ வாழறதுக்கு மனுஷன் ஒருத்தன். நீங்கள் அப்படி போனால் முதல்ல அங்கே ஆரம்பிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற ஆரம்பித்து அப்புறம் காற்று, நெருப்பு, அக்னி, சந்திரனும் எல்லாத்துக்கும் நமஸ்காரம். அதெல்லாம் யாரும் பெருசாக கவனிக்கிறதில்ல. அதிக சூரியனை பார்க்குறதுக்கே டைம் இல்லைன்றான் நிறைய பேர். அட்லீஸ்ட் இவங்களுக்கு கூட சரியா. ஸோ அது எல்லாத்தையும் மனசில் ஆராதனை பண்ணணும். அதனால் அது எல்லாமே கடவுள் தானே பாவிச்சு பண்ணணும். அப்போது என்ன ஆயிடுச்சு விஷயம்? இந்த வகையில் தெரிஞ்ச சகுன காணப்படுற அனுபவப்படுறது எல்லாத்திலும் வந்து காணப்படாத தெரியாத போல் இருக்கிற அந்த ஏக்க அன்னோனுக்கு போகிறோம். அன்னோனுக்கு போகிறோன்னு புரிஞ்சுக்கிறோம். நோன் டு அன்னோன். இவ்வளோ சுலபமான மெத்தட் இது. இது சொல்லாமல் நானும் அந்த இஷ்ட தெய்வம் விக்கிரகம் அது பூஜை அது பண்ணும், இது போடு, பூ போடு, அது போடு, அது போடு, இது கொண்டு வா, அது கொண்டு வா, இதே பண்ண அது சொல்கிறேன். நீ பண்ணுறீங்க, நிறைய நாள் பண்ணுறீங்க, இன்னும் பண்ணுவீங்க. வாட் ஹேப்பன்? அவன் யாரும் எப்பவுமே நீங்கள் பார்த்தது இல்லை. அவனை கதலோ தான் கேட்டிருக்கீங்க. மனசில் ஒரு ஸ்ரத்தை வச்சுக்கிட்டீங்க.
நவ் பகவானுடைய இந்த ஸ்வேதாஸ்வதர் இங்கே பகவான் கிருஷ்ணர் அந்த 10வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் என்னென்னா அந்த டோட்டல் ஷட்டமே விஸ்வரூப பக்தி ஈஸ்வர பக்திக்கு நீ செகண்ட் கிரேடுக்கு ப்ரமோட் ஆகிட்டே இல்லையா? வாழ்க்கையில் இன்னும் 50 வருஷம் தாண்டிச்சு, ஹாஃப் ஆஃப் தி ஆயுஷ் கான் வந்தா இல்லையா? அவன் ரொம்ப மூஞ்சி மேலே கேள்வி கேட்குறாரு. அதுக்கு தான் சார் நான் பார்க்க மாட்டோம், பார்த்தோம் கேள்வி கேட்பாரு. நாங்கள் எப்படி போக வேணாமல் தப்பிச்சுக்கலாம்னு பார்த்தா அப்போ மெசேஜ் கொடுத்தெல்லாம் கேட்குறாரு, ஏன் வருதில்லை? அவன் நிறைய விட்டுட்டா, கொஞ்சம் அப்பப்போ இப்போ பண்ண இது முன்னாடி. அதனால் நோன் டு அன்னோன் ஞாபகம் வச்சுக்கோங்கோ. தெரியாதது என்னமோ அங்கே இருக்கு. வைகுண்டம் தெரியுமா? கைலாசம் தெரியுமா? கலிஃபோர்னியா தெரியணும், நியூ ஜெர்சி தெரியும். அப்போ ஏன் அதை பற்றி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சுற்றிக்கிட்டு அதை பற்றி என்னென்னமோ இமேஜின் பண்ணுறேன். நோன் தெரிஞ்சதுலேருந்து அதில் எப்படி நான் அந்த கடவுள் பகவத் தத்துவத்தை பார்க்கணும். அதனால் இப்போ இங்கே என்னாரு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கீதையில். இப்போ இங்கே பார்க்கலன்னா அப்புறம் எங்கேயுமே நீ பார்க்க முடியாது. இது ஈஸ்வரர் சொன்னார். நீ நினைக்கிற அந்த வைகுண்டத்தில் பள்ளி கொண்டிருக்கிற பெரிய பெருமாள்னே இங்கே வந்து பேசுகிறாரு. அதுக்கு மேலே என்ன வேணும்? நீ புரிஞ்சுக்கல என்ன, யார் என்ன பண்ண முடியும்? அதனால் பார்க்கறதுலையே சகுணம் பார்த்துட்டு இருந்தால் கூட நிர்குண பிரம்மத்தைன்னு ஃபீல் பண்ணணும். பாவனை, அது பாவனை தானே, ஃபீலிங். இது பாவனை தான் போதும். இந்த பாவனை ஒன்று ஞானத்தில் உட்கார வச்சிடும். எல்லாமே மனசு தானே பாவனை. ஆனால் இப்படி பார்த்துக்கும் பாவனை. ஏன் உனக்கு நல்லது என்ன நல்லது சார் அண்ணா? நேற்று கிளாஸ் முடிக்கும்போது டக்குன்னு யூ வில் பி ரிலாக்ஸ்ட், அவ்வளோதான். அது கீழே எல்லாம் வந்துடும். யூ வில் பி ரிலாக்ஸ்ட். கேள்வி கேட்காது இன்னுமே. அதனால தான் இந்த நமஸ்காரம் பண்ணுறது பலது வேதத்தில் உபனிஷத்தில் சாதாரண பிரார்த்தனைகளுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சது நிறைய இருக்குது. சாந்தி மந்திரங்களுக்குள்ளேயே சொல்கிறோமா வாயு பற்றி? நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. அப்போ எல்லாத்தையும் சொல்லுங்கோ. நமஸ்தே அக்னயே த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. அங்கே ஒன்று சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் சொல்லுவோம். அர்த்தம் அதுதான். அப்புறம் சூரிய நமஸ்கார மந்திரம்னு சொல்லி ஈஷாவாஸ்யத்தில் 18வது ஸ்லோகத்தனை ஹிரண்மயேன பாத்திரேண சத்யஸ்யாபி ஹிதம் முகம் தத்துவம் பூஷன்ன பாவ்ருணு சத்ய தர்மாய திருஷ்டயே. சம்ஸ்கிருதம் தெரியலன்னு இதே போல் தமிழ் ஏதாவது இருந்து எனக்கு தெரியாது. ஆனால் பாவனத்தோடு இப்படி இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு அதே தான் இப்போ இங்கேயும் ப்ரே பண்ணோம் ஆரம்பத்தில். தென் வி கேம் டு த ஆதித்யா. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்குள்ளே வந்துட்டோம். சரியா? அப்புறம் இன்னும் இப்படி நிறைய பிரார்த்தனைகள் நிறைய இருக்கு. இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. சரி, 3வது மந்திரம் படிக்கிறோம். त्वं स्त्री त्वं पुमानसि त्वं स्त्री त्वं पुमानसि त्वं स्त्री त्वं पुमानसि. அங்கே வரைக்கும் சொல்லுங்க. त्वं स्त्री त्वं पुमानसि त्वं कुमार उत वा कुमारी त्वं जीर्णो दण्डेन वञ्चसि त्वं जातो भवसि विश्वतो मुखः. Still down to the earth. ಸಣ್ಣ ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ಆದಿತ್ಯ ವಸು ಅದೆಲ್ಲ ಹುಟ್ಟಿಡು.
இங்கே நேராக அந்த பிரம்மன் நம்ம ஆராதப்படுற ஈஸ்வரன் நீயே அப்பா, நீ தான். அங்கே ததேவ ததேவ பார்த்தோம் முதல் ஸ்லோகத்தை. இங்கே துவமேவ நீ தான். என்னது முதல் அந்த சின்ன பாலகனா குமாரனா காணப்படுறேன். இந்த டீனேஜ் ஆர்டரில் எடுத்துக்கிறேன் நான். குமார நீதான் குமாரன், இந்த குழந்தை பையன், பால கிஷோர யௌவனம். நீயே தான் அந்த குமாரியாகவும் காணப்படுறேன், ஆயிடுறேன். குமாரி பாலிகா, அப்புறம் அதே புமான், அதுக்கப்புறம் குமாரன் புமான் ஆகிடுறான். அப்படின்னா பெரியவன் ஆகிட்டான். அப்புறம் கல்யாணம் ஆகிட்டான், ஒரு நல்ல ஜென்டில்மேன் ஆகிட்டான். அதையும் நீ தான். இப்போ இங்கே அடுத்தது சொல்லி அந்த பாலிகா தான் இப்போ பெண்மணி ஆகிட்டான் இங்கே. ஆனால் அதான் ஸ்திரீன்னு ஆரம்பித்தாச்சு. நான் ஆர்டர் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ சின்ன வயசில் காணப்படுற அந்த சரீரம் எது இருக்கின்றனதோ அதே தான். அப்புறம் சரீரம் மாறுறது, ஆனால் அப்பவும் நீ தான். அதுக்கப்புறம் மாறுறது, அப்பவும் நீ தான். நீ மாறலை. அதனால் நீ பாலிகா ஆகிட்ட, அதுக்கப்புறம் பெண்மணி ஆகிட்ட, தனியாக இல்லை. நீயே தான் இவ்வளவா காணப்படுற ஸ்டெப் பை ஸ்டெப். அதுக்கப்புறம் என்ன ஆகும் வாழ்க்கையில்? வயசானதுக்கப்புறம் ஜீரணம், ஓல்டேஜ் ஜரா, அப்புறம் கையில் குச்சி வந்ததுக்கப்புறம் அப்படி பெண்ட் ஆகிறோம். இப்போவே பெண்ட் ஆகிறோம், நமக்கே தெரியாது நிறைய பேருக்கு. 20 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி எப்படி நடப்பேன், எப்படி உட்காருவேன், எப்படி நிற்பே தெரியும். இப்போது தெரியாமல் பெண்ட் ஆகிடுறோம். வயசாயிடுச்சு இல்லை அப்படின்னு ஞாபகம் வரும். அது தண்டேனா கையில் குச்சி வரும், ஓல்டேஜ் மூப்பு வந்துச்சு, அப்புறம் குனிவா வஞ்சசி. அதுக்கப்புறம் திரும்பி இவனு ஒருவேளை ஞானம் அடையாமல் இறந்து திரும்பி பிறக்கிறது. துவமேவ ஜாதகா பவசி, மறுபடியும் நீ ஏதாவது இன்னொரு அவதாரம் எடுத்துக்கிட்டு வருவேன். இப்படி விஸ்வதோ முகா வந்துச்சு. பார்த்தீங்களா? விஸ்வரூப தர்ஷனம். விஸ்வத்தில் காணப்படுற எல்லா முகங்கள், அதுதான் விஸ்வரூப தர்சனம். ராவணனுக்கு 10 தலை இருந்தன்னு சொன்னாவே எப்படி டயக்ராம் போடுறது தெரியல. அதுக்கப்புறம் யாருக்கு? ஒரு மனுஷனுக்கு 10 தலைன்னு எப்படி தான் சார் போடுறது? ஆனால் போடுறான், ட்ராமாவில் போடுவான் வச்சுட்டு. அதெல்லாம் பண்ணலாம். 10 தலை இருக்க, ஒரு உடம்பு இருக்க, 2 கை இருந்துச்சுன்னா 10 மூக்குக்கு ஜலதோஷம் வந்தால் என்ன பண்ணுவார்? இது ஜோக் சொல்லி கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்லலை, கொஞ்சம் லாஜிக். தட்ஸ் இட். சொன்னார் இருக்காரா 10. அப்போ அதுக்கு நாங்கள் தத்துவ அர்த்தம் சொல்லணும். 10 தலைகள், 10 இந்திரியங்களப்பா. அந்த நடுவில் இருக்கிறது மனசு, அகங்காரம், அதுக்கு 10 தலை. அதனால தசகண்ட ராவணன். ஒரு விதத்திலும் நம்ம எல்லாரும் அசுரர்கள் தான். ஆனால் வேறு வேஷம் போட்டுட்டு, வேறு வேஷம். அந்த காலத்தில் அசுரர் பண்ணுற வேலையில் இப்போ பண்ணுறாங்களே. பாம்பு போடுறான், குத்துறான், கொல்லுறான், அவன் நெருப்பு வைக்கிறான், ஆசிட் ஊற்றுவான், என்னென்ன பண்ணுறான், என்னென்ன பண்ண. கொஞ்ச நாளெல்லாம் அந்த பங்களாதேஷில் 600 people died. ஜஸ்ட் 1 week 10 days அந்த பதற்றம் ஏற்பட்டப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகி 600. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஹிந்துஸ். மோஸ்ட்லி ஏதோ தெரியாத தப்பு தவிர யாரோ ஒருத்தர் வேறு போயிருக்கலாம். ஸோ விஸ்வத்தோ முக, நமக்கு அந்த வார்த்தை முக்கம். பங்களாதேஷ் போகிறப்போ பங்களாதேஷ் பற்றி நினச்சி பகன்னு உள்ள தெரியும். விஸ்வத்தோ முக. அதனால்
விஸ்வமே பல முகங்கள் இருக்குல்ல இங்கே. அதனால் ரொம்ப அழகாக நீ ஈஸ்வரனை பார்த்துட்டே இருக்கு. அப்போது அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு பகவானே எல்லாம் நீதான், எல்லாமே நீதான், எல்லாமே நீதான், நீ இருக்கிறதுனால தான் இந்த சரீரம் இங்கே இருக்கே, நீ பண்ணுற, நீ கண்ட்ரோல் பண்ணுற, நீ எல்லாத்தையும் அமைச்சு யார் யாருக்கு என்னென்ன வேணும் அதுக்கு வேண்டியது எல்லாம் சாப்பாட்டு அது இது ஜலம் எல்லாம் சப்ளை பண்ணுற இந்த பாவத்தோட அப்படி இருக்கணும். நாராயண சூக்தத்தில் சொன்ன ஒரு நாள் விஸ்வ அనే வார்த்தை கிட்டத்தட்ட 12 வாட்டு மேலே என்னமோ வரும். ஒரு இடத்துல இங்கே தஸ்ய மத்தியே மகானக்னிர் விஸ்வார்ச்சிர் விஸ்வதோமுகः, விஸ்வதோமுகः. அதுக்கு முன்னாடி விஸ்வ விஸ்வ விஸ்வனே நிறைய வரும் ஆரம்பத்தில் நந்தை. அதனால் இப்போ என்ன சொன்னாருங்க, மேலெல்லாம் சொன்னதே விட்டுடுங்க, நமக்கு தெரியாதது. மேலன்னா எனக்கு நேராக தெரியுறது. நேற்றுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொன்னேன்னா வாக்கிங் பியூட்டி, வாக்கிங் பியூட்டி. மனுஷர்கள் எல்லோரும் வாக்கிங் பியூட்டி தான், க்ளோரியன்னு சொன்னவில்லை, வெரைட்டி நாவலிட்டி பியூட்டி. ஸோ ஐ டிவைடட் வாக்கிங் பியூட்டி, தென் ஃப்ளையிங் பியூட்டி, ப்ளூமிங் பியூட்டி. ப்ளூமிங் இப்போ அதுதான் ப்ளூமிங் சீசன், வசந்த ருது, ப்ளூமிங் பியூட்டி. தென் ஸ்விம்மிங் பியூட்டி, நான் வாக்கிங் பியூட்டி, மலைகள் மரங்கள். நேற்று நிறையவே விவரிச்சிருக்கு. வேறு ஏதாவது பார்த்து பொறாமைப்படுறதுக்கு பதில் அதெல்லாம் பார்த்து பொறாமைப்படலாம். இந்த பட்டர்ஃப்ளையுடைய கலர்ஸ் பார்த்து எனக்கு இப்படிப்பட்ட சாரியே கிடைக்கலையே, நீ எங்கே வாங்கியிருக்க, பொறாமைப்படலாம் பாப்பா. ஆனால் அடிக்கக்கூடாது. அது வாட் ஏ வண்டர்ஃபுல் கிரியேஷன். அந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் பாருங்கள், அந்த செடி இருக்கிற இடத்துல ரோடு ஃபுல்லு அப்படியே கார்பெட்டு போட்ட போல் உழுவுறது. எல்லாமே ரெட் கலர், எல்லோ கலர், இன்னும் என்னென்ன எங்கெங்கே என்னென்ன ஃப்ளவர்ஸ். அங்கே ஒரு இடத்துல ஃபுல்லி ப்ளூ ஃப்ளவராமா. ஸோ இந்த மாதிரி அந்த பியூட்டின்னு பார்க்கணும். ஏதோ ஒரு மனுஷனுக்குள்ள பியூட்டின்னு பார்த்து அதுக்கு பின்னாடி ஓடுறது பற்றி இல்லை. பார்த்து என்ன பண்ணோம், வண்டர்ஃபுல், ரசிக்கும், எனக்கு தரிசனம் கொடுக்குறேன், இப்படி இந்த மாதிரி இல்லை. உன்னோட பெருமை என்ன சொல்லி என்ன பேசி மாடும், ஆனந்த ரசிப்பே, நமஸ்கரிப்பே, நான் தலை வணங்கு தன குணீரே. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட பாவத்தோடு இருந்த இந்த வேர்ல்டு கூட கான்ஃப்ளிக்ட் இருக்குமா? இந்த உலகம் உனக்கு அப்புறம் ஈஸ்வரனுக்கு தனி எங்காவது தரிசனம் பண்ணுமா? பட் ஸ்டில் யூ ஹவ் நாட் கான் டு த ட்ரூத்துக்கு போகணும். இது ஒரு லெவல், அதுதானே மீடியம் வெர்ஷன். ஹையர் வெர்ஷனுக்கு போகணும் இன்னும். அதனால் அதெல்லாமே வரும், கீதையில் கூட வரும். சரியா? அப்புறம் 4வது மந்திரம். இந்த 4வது மந்திரம் இப்போ 3வது மந்திரத்தில் சொன்னது தான் வாக்கிங் பியூட்டின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் அடுத்த 4வது மந்திரத்தில் ஃப்ளையிங் பியூட்டி பற்றி சொல்கிறாரு. நான் எல்லா ஹெட்டிங்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீல பதங்கோ ஹரிதோ லோஹிதாக்ஷः தடித்கர்ப்ப ருதவः சமுத்ராः அநாதிமத்வம் விபுத்வேன வர்த்தசே யதோ ஜாதானி புவனானி விஸ்வா. இங்கே பாருங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது விஷயமே இந்த சீசன்ஸ் பாருங்க. அந்த ருத்தவகா வந்துச்சு அங்கே.
என்ன சொல்ல வர்றாருன்னு முதல்ல அது சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். அந்த ப்ளூ பட்டர்ஃப்ளை நீ தானே, அதான் நான் நேற்றுக்கு அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ப்ளூ பட்டர்ஃப்ளை அண்ட் பிளாக் சர்க்கிள்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த சாரீ நான் கம்பெனிக்கு ஆர்டர் பண்ண அது வாங்கணும். அந்த சும்மா சர்க்கிள்ஸ் இல்லை, பட்டர்ஃப்ளை விங்ஸ் மேலே இருக்கிற அந்த சர்க்கிளே டிஃப்ரெண்ட்டு. பிளாக்னு சும்மா அப்படி இருக்காது, அதிலும் ஷேடு. டார்க் எல்லோ மேலே டார்க் ப்ரௌன் எப்படி இருக்கு. வாட் ஏ குட் கான்ட்ராஸ்ட். ருஷி இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாரு பாருங்க. அதுதான் உங்களுக்கு சொன்னார், நீங்கள் அப்சர்வ் பண்ண நீங்கள் ருஷிகள் தான். வேண்டாம் சுவாமி, நாங்கள் ருஷிகள் ஆக வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எங்கள் பொண்டாட்டு வீட்டில் எதிர்பார்த்துட்ருக்குறான் எங்கள் ஹஸ்பண்ட். இருக்கட்டும், அவரும் ருஷி தான் அவளும் ருஷி தான். என்ன ஆச்சு இப்போ? கான்ஃப்ளிக்ட் இல்லையே. அதை வாழ்க்கை எப்படி கான்ஃப்ளிக்ட் ஃப்ரீ பண்ணிக்கணும் అనేది மனுஷனுக்கு. அதுதான் போன வாரம் சொன்ன கருத்து. படித்த அறிவு வராதுன்னு. அடுத்து போன வாரம் ஹைலைட் அதுதானே, படிப்பு தேவையில்லை மனுஷனுக்கு, இந்த படிப்பு வேணும். அதுதான் சொன்னோம். நீல பதங்க கிளியர்லி ப்ளூ பட்டர்ஃப்ளை, அது மேலே என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க, வாட் எவர் இஸ் கான்ட்ராஸ்ட். அடுத்தது சொல்கிறார் பாருங்கோ, சிகப்பு கண் இருந்து சுற்றி கருப்பு ரிங்கு இருக்கிற அந்த கிளி இருக்க பாரு. கிளின்னு பார்த்தீங்களா கிட்ட இருந்த பாதை? கிளி கண்ணு சிகப்பாக இருக்கும், நடுவில் ஒரு பிளாக் ரிங் இருக்கும், வெரி கிளியராக. பெரிய கிளி அந்த ஜூவில் அங்கே பார்க்கும்போது ஜூ பஞ்சவர்ண கிளி அதெல்லாம் அங்கே இருக்கும். இதெல்லாம் டிவியில் பார்த்தா பத்தாது, நேராக பார்க்கணும். அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நினச்சிக்கிறோம். நீ தான் பார்க்கணும், இப்போது குழந்தைங்களுக்கு வேண்டாம். இப்போது இப்படி ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத்து கேட்டு அப்புறம் போய் பார்க்கணும். போங்க, நெக்ஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க, எங்கே போகிறீங்களோ போங்க. ஆனால் அதை கொண்டு வந்து கேஜில் வச்சு வீட்டில் வச்சுட்டு பார்க்கக்கூடாது. ஸோ எவ்வளோ அப்சர்வேஷன். ஹரிதா லோஹிதாட்சா, கிரீன் கலர் பேரட், மூக்கு சிகப்பு கண்ணு சிகப்பு. வாட் இஸ் திஸ்? வாட் ஏ வண்டர்ஃபுல் காம்பினேஷன். பார்த்தீங்களா? ஃப்ளையிங் பியூட்டி சொல்லியாச்சு. நான் நேற்றுக்கு நிறைய எக்ஸ்ட்ராவே சொல்லியிருக்கேன், ஸோ மெனி. அடுத்தது ஆகாயத்தில் பாருங்கோ, அதே ஃப்ளையிங் பியூட்டி கீழே தான் வரும். என்ன மின்னல் வந்தால் அப்படி ஃப்ளை ஆகிட்டு போயிடும். அது ஒரு இடத்துல அங்கே வந்தால் நமக்கு என்னமோ அது எப்படி பறந்து போச்சு போல் இருக்கு. மின்னல் தடித்து கர்ப்பா, மின்னல், மின்னலுக்குள்ள மின்னலுக்கு இருக்கிற பவர் தெரியும் இல்லையா? ஒரு வாட்டி மின்னல் வருதே அப்படி பெருசாக, அதை அந்த பவர்னு எனக்கு டேப் பண்ண முடிஞ்ச சயின்டிஸ்ட்டுக்கு பூமி மொத்தனுக்கு ஒரு நாளைக்கு கரண்ட் கொடுக்கலாமா? ஆனால் இவனுக்கு அது பார்க்கவே முடியல. ஓகே, நீ பண்ணுற ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அது பண்ணிக்கும், எனக்கு கிட்ட வராதுன்னு பகவான் சிலதெல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. டோன்ட் கம். அப்புறம் ருத்தவக, இந்த ருத்துகள் இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்கும். கிரீஷ்ம ருத்து, இப்போது ஆக்சுவலி வசந்த் சொல்லணும். ஓகே, வசந்த ருத்து இல்லை, கிரீஷ்ம ருத்து இது ரெண்டு மாதம் ஒன்று சம்மர்னு கிரீஷ்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி வசந்தத்துக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. இந்த வெயில் இருக்கிற கொஞ்சம் காலம் இன்னும் நல்லாவே, அதுக்கப்புறம் காஞ்சி போக ஆரம்பிச்சு. எனிஹோ, வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சரத் ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து. 6 beautiful seasons in India only. Yes. Tropical country, comfortable living country, variety எல்லாம் இருக்கும். ஒரு சீசனில் எப்படிப்பட்ட அந்தந்த சீசனுக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் வருது. அதுக்கப்புறம்
சமுத்திராக. சமுத்திரங்கள் நம்ம வச்சோம் பேர், அந்த சமுத்திரம் இந்த சமுத்திரம், ஓஷன்ஸ் ப்ளூரல் சொல்கிறார். என்ன பெருமை சமுத்திரம். அந்த ஸ்விம்மிங் பியூட்டியும் பார்க்கணும்னு எங்கே பார்க்கணும்? 1/4 தான்ப்பா எர்த்து, 3/4 வாட்டர். அப்போ நீ இமேஜின் பண்ணிப்பார், இங்கே பியூட்டி அது தோற்றி போயிடும். அவ்வளோ அழகாக செல்வமாக முத்த என்னென்ன கிடைக்கல எல்லாம் இருக்கு. ஜந்துகள் எல்லாமே ஸ்பெஷல், ஒன்று ஒன்று யூனிக் சமுத்திரம். அதனால தான் இது எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணுறோம். நதிகளுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். கங்கே च यमुने चैव गोदावरी सरस्वती समुद्रवसने देवी पर्वतस्थनमण्डले विष्णुपत्नी नमस्तुभ्यं पादस्पर्शं क्षमस्व मे. அந்த பூதேவிக்கு ப்ரேயர் பூஜை செய்யும்போது பிருத்வித்வயா ப்ரேயர் இருக்கு. பிருத்வித்வயா திருதா லோகாः தேவி त्वं விஷ்ணுனா திருதா त्वं च धारय मां देवी पवित्रं च आसनं कुरु. నేను இங்கே ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்துட்டுருக்கேன். ஆசன சுத்திக்கு சொல்கிற ப்ரேயரு. ஆசனம் எங்கே போட்டிருக்கேன்? பூமி மேலே போட்டிருக்கேன். ஓ பிருத்வி, நீ லோகமொத்தாத்தனை தரிச்சிட்ருக்கே, உன்னை பெருமாள் விஷ்ணு தரிச்சிட்ருக்கிறாரு. அதனால் நீ என்ன கூட இந்த பூமி மேலே உட்கார், என்ன தரிச்சுக்கோ, காப்பாற்று. நான் போற்றி உட்கார இந்த ஆசனத்தை பவித்திரம் பண்ணு. 3 steps ஃபார் தி ஷோடசோபச்சார பூஜா. ஆசன பூஜை, கலச பூஜை இதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், கண்டா பூஜா. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷதாம் குர்வேத் கண்டாரவம் தத்ர தேவதாஹ்வான காரணம். வாங்க வாங்க வாங்க, எல்லா தேவத்தையும் வாங்க. ராட்சசி போங்கு போங்கு போங்கு. பியூட்டிஃபுல். இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன். இங்கே இப்படி 4வது ஸ்லோகம். அடுத்தது சரி என்ன சொல்லி நீ உனக்கு பிகினிங் கிடையாது, நீ எல்லாத்துக்கும் பிரபு. அப்படி இருந்து உனக்கு நீ யாரும் சப்போர்ட் அப்படி தேவையில்லை. செல்ஃப் டிபெண்ட், சுதந்திரன். ஆனால் எல்லா விஸ்வம் மொத்தம் இத்தனை லோகங்கள் எல்லாம் உன்னோட காணப்படுறது. யதா ஜாத்தானி பூனானி விஸ்வா, அதுதான் விஸ்வரூப தர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் சொல்லி அது சொல்லி இது சொல்லி சரியா. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம். அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வி பிரஜா ஸ்ருஜமானாம் சரூபாஹ அஜோஹ்யேகோ ஜுஷமாணோனுசேதே ஜஹாத்யேனாம் புக்தபோகாமஜோன்மயம் புக்தபோகான்மஜோன்யம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மந்திர. வார்த்தையுடைய அர்த்தம் எடுத்து பார்த்தா தலை வால் ஒன்றுமே தெரியாது. எந்த டிக்ஷனரி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சமாக சொல்லிவிட்டு இதுக்கு கொஞ்சம் அனாலிசிஸ் இருக்குது, அதனால் கடைசியில் வச்சுக்கிட்டேன். நான் வைக்கல, அது வந்துச்சு கரெக்டாக. அப்போ பரவாயில்ல, அனாலிசிஸ் சொன்னால் எங்களுக்கு பசிக்கும் சார். அதனால தான் நான் அனாலிசிஸ் எல்லாம் விசாரணை ஆரம்பத்தில் வச்சுக்கிறோம். கரெக்டாக வந்துச்சு. இதோட அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்குங்க, அங்கே பதங்களே பார்க்க வேண்டாம். பிறக்காத ஒரு பெண்மணி இருக்காங்களாமா. அந்த பெண்மணிக்கு 3 குழந்தைகளாமா. 3 குழந்தைகள பேர்
சத்வகுணா, ரஜோகுணா, தமோகுணா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போது. யார் அந்த பிறக்காத பெண்மணி அணி? புரியலன்னா பரவாயில்ல, டியூப்லைட் நிதானமாக புரியும். புரிஞ்சது போல் யாரும் மூஞ்சி காட்டுறதில்லை. சரி பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு தானே. 3 குழந்தைகளாம். அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு 2 புருஷர்களாமா. பிறக்காதம்மா, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு புருஷனை அந்த அம்மா கூட ரொம்ப பந்தம் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்த பக்கத்திலே இருப்பாராம, சாரி கூட விடாமல். இன்னொரு புருஷனை நீ வா, நான் சொல்கிற மாதிரி கேளு, நான் ஒன்று கண்டிக்க போகிறது இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் இருக்காராமா. இந்த பக்கத்தில் ஒட்டியிருக்கிற, எப்பவுமே விடாமல் ஒட்டியிருக்கிற அந்த புருஷனை அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்து நல்லா அனுபவப்பட்டு அப்புறம் கொஞ்சம் புத்தி இந்த அம்மா கூட இவ்வளோ பற்று, இப்படி இவ்வளவு இதெல்லாம் வச்சுக்கூடாது அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச்மெண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சார், அடுத்த வாரம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.